அதிகாரம் 3. சாலமோனுக்கு ஞானமும் உலக சந்தோஷமும் பெரிய வேலைகளை செய்வதும் மாயையாக இருக்கிறது. அவருக்கு இவற்றால் மெய்யான சந்தோஷம் உண்டாகவில்லை. தத்துவ ஞானிகளோடு பேசுவதினாலும் சாலமோனுக்கு திருப்தி உண்டாகவில்லை. ஞானமான கருத்துக்களை பரிமாறிக்கொள்வதினாலோ புத்தியீனமாய் நடப்பதினாலோ ஒரு பிரயோஜனமும் இல்லை என்பதை சாலமோன் அறிந்து கொள்கிறார். இந்த பிரபஞ்சத்தின் ஐஸ்வர்யம் நமக்கு மெய்யான சந்தோஷத்தை தராது. போதும் என்கிற தெய்வ பக்தியே மிகுந்த ஆதாயம். கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதங்களை பயபக்தியோடு பயன்படுத்த வேண்டும். கர்த்தர் கொடுக்கும் வாய்ப்புகளை பயன்படுத்தி நன்றாய் உழைக்க வேண்டும். கர்த்தரை நம்பி நன்மை செய்ய வேண்டும். ஒவ்வொன்றிற்கும் ஒவ்வொரு காலம் உண்டு. தேவன் சகலத்தையும் அதனதின் காலத்திலே நேர்த்தியாய் செய்திருக்கிறார். உலக பிரகாரமான வல்லமையும் அதிகாரமும் மேன்மையும் மாயையாய் இருக்கிறது. துன்மார்க்கர் பிறரை ஒடுக்குகிறார்கள். தேவன் சகல எண்ணங்களையும் அறிந்திருக்கிறார். அவர் சகல செய்கைகளையும் நியாயம் தீர்ப்பார். மனுபுத்திரர் மிருகங்களை விட மேலானவர்கள்.